வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குங்க. அதாவது சிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்தா நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, சிஎஸ்சிக்கான ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டில் நிறையா மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நீங்கள் digitalseva.cscgovernment.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். இப்போ நிறையா மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. மேலே இருக்க பாருங்கள், ஜாயின் அஸ்ய விஎல்இ, அதாவது நீங்கள் விஎல்இயாக ஜாயின் பண்ணுறதுக்கு புதுசாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கலாங்க. அதேமாரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு நியூஸ் வருது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி என்னமான சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, G2C சர்வீஸ் என்ன, B2Cக்கான சர்வீஸ் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்கான சர்வீஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்கான சர்வீஸ் என்ன, என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி நியூஸ் அண்ட் அப்டேட், ரீசெண்டாக ஏதாச்சும் சிஎஸ்சியில் நியூஸஸ் வருது அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் புதிய ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறது, நிறைய பேர் லாகின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு லாகின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே. ஜஸ்ட் அந்த லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் சிஎஸ்சி லாகின் பண்ணிக்கலாம். இதாங்க உங்களுக்கான லாகின் பேஜ். இதில் போயிட்டு உங்களுக்கான சிஎஸ்சி ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதை என்டர் பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ஆங்கிலத்தில் வேணாலும் நீங்கள் நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த டேஷ்போர்டை செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் நீங்கள் மாற்றிக்கலாம். தமிழ்லேயும் இருக்குது, நீங்கள் தமிழ்லேயும் பார்த்தா மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட், ஸோ டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது, சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறது, ஸ்கில் ஆப்ஷன், ட்ராவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. புதுசாக நியூலி அரைவிடாக ஒரு சில சர்வீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தமான சர்வீஸ்லாம் புதுசாக வந்திருக்கு அதிலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி பாருங்கள் ஃபீச்சர்டு சர்வீசஸ். ஸோ ஃபீச்சராக என்னமான சர்வீஸ் வரப்போகுது அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. லோன் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி சர்வீஸ், ஜியோ சர்வீஸ், அந்த மாதிரி நிறையா புதிய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அடிக்கடி சிஎஸ்சியும் பயன்படுத்தி நிறையா சர்வீஸ் பண்ண பாருங்கள். அதேமாரி பார்த்தா ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் ஒரு தடவை நீங்கள் அட்டனன்ஸ் பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி அட்டனன்ஸும் அப்டேட் பண்ணிடுங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, சர்வீஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணி தான் திரும்ப லாகின் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் அடிக்கடி எப்பயாச்சும் முடிஞ்சளவுக்கு ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் ஆச்சும் நீங்கள் சிஎஸ்சி மூலமாக பண்ண பாருங்கள். உங்களுடைய சிஎஸ்சியை தக்க வச்சுக்க பாருங்கள். கண்டிப்பாக சிஎஸ்சியும் நிறையா சர்வீசஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ முறையாக ட்ரைனிங் இல்லை, அதேமாரி யாரும் அவ்வளோ பயன்படுத்துறது கிடையாது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிஎஸ்சியில் எக்கச்சக்கமான சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்ல கமிஷன்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி ஒவ்வொரு சர்வீஸாக யூஸ் பண்ண பாருங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.